பேட் நியூஸ். நான் திருப்தி டிம்ரி ஒரு செஃப். அவங்களுக்கு இதை விட பெரிய செஃப் ஆகி பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கணும்ன்ற மிகப்பெரிய ஆசைகளோட வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ஹீரோ விக்கி கௌஷலை மீட் பண்றாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிடுது. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணமான பிறகு சில பல சண்டைகள் வருது. அதன் விளைவா ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம திருப்தி டிம்ரி வேலைக்காக வேற ஊருக்கும் போயிடுறாங்க. அப்படி வேலைக்கு போன இடத்துல இவங்க இன்னொரு ஹீரோவான ஆமி விற்க மீட் பண்றாங்க. விக்கி மேல இருக்க கடுப்புல நம்ம திருப்தி ஆமியோட அப்படி இப்படின்னு இருந்துட்டு ரூமுக்கு வந்தா ரூம்ல நம்ம விக்கி இருக்காரு. மறுபடியும் நம்ம திருப்தி விக்கியோடவும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. இதனால இவங்க பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க. ஸ்கேன்ல ரெட்ட குழந்தைன்னு தெரிய வந்ததோட ஒரு குழந்தைக்கு விக்கி அப்பா, இன்னொரு குழந்தைக்கு ஆமி அவர்கள் அப்பான்ற ஆச்சரிய தகவலோட வெளியே வருது. இதன் பிறகு என்ன, ரெண்டு ஹீரோஸும் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றேன், பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல படம் பார்க்க போன ஆடியன்ஸ் எப்படி மீண்டும் மீண்டும் முகம் சுழிக்க வைத்துள்ளார்கள் என்பதே காலங்கள் கடக்கலாம் கண்ணியம் மறக்கலாமா.